சிக்கனுக்கு 10 பொருள் போட்டு வர்ற டேஸ்ட்டை விட இதில் 2 பொருள் தான் செம்ம ருசியாக இருக்கும். அந்த 2 பொருள் சின்ன வெங்காயமும் வரமிளகா இருந்தால் போதும். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அப்படியே எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 10லேருந்து ஒரு 15 வரமிளகா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை பார்த்த உடனே கமெண்ட் பாக்ஸில் பின்னாடி ரெட் லைட் அடி இது கும்பி பேக்னு நிறைய பேர் கிண்டல் அடிப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் செக்ஷன் வாங்க. விதையெல்லாம் நீக்கிட்டா கண்டிப்பாக காரம் இருக்காது. அதோட ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வரமிளகா போட்டாச்சுன்னா இதையுமே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அந்த 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வரமிளகாவோட நல்லா பிரட்டி இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வரமிளகா மட்டும் சேர்த்தனால இதில் என்னடா டேஸ்ட் வந்துட போது மட்டும் நினச்சிடாதீங்க. இதில் இருக்க டேஸ்ட்டு சும்மா அடிபொலியாக இருக்கும். கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கறி சாஃப்டாக வந்து வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். மூடி நல்லா குக் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாம் இஞ்சிட்டு நம்ம ஊற்றின எண்ணாட்டே மேலே திரண்டு வரும். இதுதான் சரியான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாதத்தில் இந்த சிக்கன் சேர்த்து அப்படி பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.